அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு எலெக்ஷன் தேர்தல் பார்த்திங்கன்னா, அது சம்மந்தமாக தான் இந்த ஒரு சின்ன பதிவு. நம்ம 234 தொகுதியில் நம்மளோட சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா 144வது சட்டமன்ற தொகுதி நம்மளோட தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம உதயசூரியன் சின்னத்தில் நம்மளோட பாசமிகு அண்ணன் சி. கதிரவன் அவர்கள் போட்டியிடுகிறாரு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு ஆட்சி புரிஞ்சு நல்ல ஆட்சியாக நமக்கு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் பல நல்ல திட்டங்களையும் பல நல உதவிகளையும் நிறைய செஞ்சுருக்காரு. அதில் மெயினாக சொல்லப்போனால் நம்ம மருத்துவ சேவையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அந்த மருத்துவ சேவை எண்ணற்ற சேவைகள். சாதாரணமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ₹500 மினிமம் ₹500 நமக்கு செலவாகுது. அப்பேற்பட்ட மருத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா நமது சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் நம்ம தொகுதிக்கு மட்டும்தான் இலவசமாக கொடுத்துருக்காரு நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சி. கதிரவன் அவர்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் நம்ம தொகுதி மக்களுக்கு. இதில் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் பயனடைஞ்ச உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த ஒரு முறை மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அண்ணனுக்கு நீங்கள் வாய்ப்பு அளித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செஞ்சால், அடுத்த நலத்திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம்தான். நமக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த தண்ணி பிரச்சனையை நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சி. கதிரவன் அவர்கள் பார்த்திங்கன்னா 5 ஏரிகள் நிரப்பி நம்ம சிறுப்புத்தூர் ஏரிக்கு தண்ணி கொண்டு வந்து நம்மளோட தொகுதி மக்களுக்கு ஃபுல்லாக நிலத்தடியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி 5 ஆண்டுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் முதல்ல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான் பேசியிருக்காரு அண்ணன் சி. கதிரவன் அவர்கள். இந்த முறை அதை வந்து செயல்படுத்தி நல்ல முறையில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். வர ஏப்ரல் 23ஆம் தவறாமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் பார்ப்போம். உங்கள் பாலா.